Making a Way. This message was delivered by Brother William Marion Branham on Sunday evening, March 4th, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஒரு வழியை உண்டுபண்ணுதல். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now in 1 Corinthians, the 10th chapter, beginning with the 12th verse. எப்பொழுது முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து துவங்குகிறது. Therefore let him that thinketh he stand take heed lest he falls. ஆகையால் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். There has no temptation taken you, but such is common to man. But God is faithful, who willing that you not to suffer you to be tempted above which you are able. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாரென்று நீங்கள் விரும்புகிறார்? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல். But with every temptation also make a way of escape, that we may be able to bear it. சோதனையை தாங்கத்தக்கதாக ஒவ்வொரு சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். What a beautiful verse. May the Lord add his blessings to that. Making a way would be what I'd like to speak on tonight. You know, may he add his... என்னே ஒரு அழகான வசனம். கர்த்தத்தாமே தம்முடைய ஆசீர்வாதங்களை அதற்கு கூட்டுவாராக. ஒரு வழியை உண்டு பண்ண. You know, may he add his blessing to his word as we listen now to the word. நாம் இப்பொழுது வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவர் தம்முடைய வார்த்தையோடு It's my opinion that if the word, which is the grassroots, which is the thing that takes hold, many times in my healing services, I try to, even after the teachers has already went through it all. அது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது வார்த்தை, அதாவது புல் வேர், அது பற்றிக் கொள்கிறது. அநேக சமயங்களில் என்னுடைய சுகமளிக்கும் ஆராதனைகளில் நான் முயற்சிக்கிறேன். போதகர்கள் இதையெல்லாம் ஏற்கனவே கடந்துவிட்ட பிறகும் கூட I try to come back and take the word and lay a foundation. நான் திரும்பி வந்து வார்த்தையை எடுத்து ஒரு அஸ்திபாரத்தை போட முயற்சிக்கிறேன். A few nights ago I got a little letter of criticism, which was fine. A man told me, said, Brother Branham, you're just a boy yet. Said I was preaching the gospel before you was born. ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் எனக்கு ஒரு சிறு விமர்சன கடிதம் கிடைத்தது. அது பரவாயில்லை. ஒரு மனிதன் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், நீங்கள் இன்னமும் ஒரு பையனாய் இருக்கிறீர்கள் என்றார். மேலும் நீர் பிறப்பதற்கு முன்பே நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் என்றார். He said, all my 46 years, but yet he was a teacher of some Bible school. He said, but a man that of your kind that teaches people and yet would make a remark that you made the other night. மேலும் அவர், என்னுடைய 46 வயது முழுவதும் ஆனால் இன்னும் என்றார். அவர் ஏதோ ஒரு வேதாம பள்ளியின் ஆசிரியராய் இருந்தார். அவர், ஆனால் ஜனங்களுக்கு போதிக்கின்ற உங்களுடைய விதமான ஒரு மனிதர், அன்றிரவு நீங்கள் கூறின ஒரு கருத்தை எப்படி கூற முடிந்தது என்றார். Said I think it's ridiculous that you said that the devil didn't have no power to heal. He said, perhaps what if I tell you that the devil has got power to heal. மேலும் அவர், அது முட்டாள்தனமானது என்று நான் நினைக்கிறேன் என்றார். பிசாசு சுகப்படுத்த எந்த வல்லமையும் பெற்றிருக்கவில்லை என்று நீர் கூறினீர் என்றார். அவர், ஒருவேளை சுகமாக்க பிசாசுக்கு வல்லமை உண்டு என்று நான் உங்களிடம் கூறினால் என்னவாகும் என்றார். So now you'd ask me if you were standing present why I know, so I'll tell you. Said in our town there's a woman lives there which has a bad spirit. And people comes to her for healing. அவர், நீர் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருந்தால் நீங்கள் என்னை கேட்பீர்கள், ஏன் எனக்கு தெரியும் என்றார். தொடர்ந்து அவர், நான் உங்களுக்கு கூறுவேன் என்றார். எங்கள் ஊரில் ஒரு மோசமான ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே வசிக்கிறாள். ஜனங்கள் அவரிடம் சுகமளித்தலுக்கு வருகிறார்கள் என்றார். Says she'll pull hair out of their head and she'll pluck blood from their veins and wrap it up in his hair, walk down to the river and cast this thing over her shoulder and not look back. அவள் அவர்களுடைய தலைமுடியை பிடுங்கி அவர்களுடைய நரம்புகளிலிருந்து ரத்தத்தை வார்த்து அதை இந்த முடியில் சுற்றி விடுவாள். ஆற்றண்டை நடந்து சென்று இந்த காரியத்தை அவளுடைய தோளின் மேல் வீசிவிட்டு
திரும்பி பார்க்க மாட்டாள். If she looks back, said then the disease remains with the person, but she has to throw it in the river like it's forgetfulness and walk away. And said 60% of the people we've kept count are healed. So now, if the devil can't heal, what about that? அவள் திரும்பி பார்த்தாள் என்று கூறி, அப்பொழுது அந்த வியாதி அந்த நபருடன் நிலைத்திருக்கும். ஆனால் அவள் அதை ஆற்றில் எறிந்துவிட்டு அது மறதியை போன்றே நடந்து சென்று விட வேண்டும் என்றார். மேலும் 60% ஜனங்கள் குணமடைந்து விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றார். இப்பொழுது பிசாசினால் சுகமளிக்க முடியவில்லை என்றால் அதை குறித்து என்ன என்று கேட்டார். So I answered him back. I said, my kind beloved brother, with all due regards to your years, see, all due regards to your years of teaching. எனவே நான் அவருக்கு பதிலுரைத்தேன், நான் என்னுடைய அன்பார்ந்த சகோதரனே, உங்களுடைய வருடங்களுக்கான எல்லா மரியாதையோடும் பாருங்கள், உங்களுடைய போதனை வருடங்களுக்குரிய முழு மரியாதையை செலுத்துகிறேன். But I'll tell you now that Jesus Christ said that the devil has no power to heal. And if Jesus said it, that settles it with me. ஆனால் பிசாசு சுகப்படுத்த வல்லமையே கிடையாது என்று இயேசு கிறிஸ்து கூறினார் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு கூற உள்ளேன். இயேசு அதை கூறினார் என்றால் அது எனக்கு தீர்வாகிறது. He said, if Satan cast out Satan, then his kingdom's divided and it has an end. And he cannot cast out Satan. அவர் சாத்தானை துரத்தினால் அப்பொழுது அவனுடைய ராஜ்யம் பிளவுண்டு, அதற்கு முடிவு உண்டு. அவனால் சாத்தானை துரத்த முடியாது என்றார். Then you'd ask me, why was these people healed? Why, it's not the person. The witch had nothing to do with it, no more than I'd have to do with any other man. அப்படியானால் நீங்கள் என்னிடத்தில் இந்த ஜனங்கள் ஏன் சுகமடைந்தனர் என்று கேட்பீர்கள். ஏன்? அது அந்த நபர் அல்ல. அந்த சூனியக்காரிக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கோ அல்லது வேறெந்த மனிதனுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லாதது போலவே. It's the people that's approaching, thinking if they're coming God's provided way for their healing. It's their individual faith in God that does the healing. See, that's the approach that they think. தேவனால் அருளப்பட்ட தங்களுடைய சுகமளிக்கும் வழிக்காக தாங்கள் வந்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாய் இது உள்ளது. அது தேவனில் உள்ள அவர்களுடைய தனிப்பட்ட விசுவாசமாய் உள்ளது. அதுவே சுகமளித்தலை செய்கிறது. பார்த்தீர்களா? அவர்கள் நினைக்கின்ற அந்த அணுகுமுறைதான் செய்கின்றது. It isn't the witch, or no more than it would be the man. அது சூனியக்காரி அல்ல, ஏனென்றால் அது அந்த மனிதனை காட்டிலும் மேலானதல்ல என்று கூறினேன். ஆம். So therefore the gospel can only maneuver, or it can only reach out as the word of God is taught. ஆகையால் சுவிசேஷமானது செயல்பட அல்லது தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டிருக்கிறபடி மாத்திரமே அது சென்றடைய முடியும். And man base their hopes upon God's eternal word. Faith cometh by hearing, hearing by the word. Amen. மனிதர் தேவனுடைய நித்திய வார்த்தையின் பேரில் தங்களுடைய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டுள்ளனர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினாலே வரும். Dr. Adair here in the city, my beloved friend, said to me one day, he said, Billy, don't you think if people had faith to touch the tree out there, you get the same results? டாக்டர் அடேயர் இங்கே நகரத்தில் உள்ள என்னுடைய அருமை நண்பர் ஒரு நாள் என்னிடத்தில் கூறினார். அவர், பில்லி, ஜனங்கள் அங்கே மரத்தை தொடும்படியான விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் அதே பலன்களையே பெற்றுக் கொள்வார்கள் என்று நீர் நினைக்கவில்லையா என்று கேட்டார். I said, how could you have faith in that? If you could have the equal amount of faith, believing that it was God's provided way for you to touch the tree, and it would do it, then they could do it. But who's got faith in the tree? நான் உங்களுக்கு அதில் எப்படி விசுவாசம் இருக்க முடியும்? நீங்கள் சமாள விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க கூடுமானால் விசுவாசியுங்கள். அது தேவனால் அருளப்பட்ட வழி என்று விசுவாசித்து நீங்கள் மரத்தை தொட்டால் அது அதை செய்யும். அப்பொழுது அவர்களால் அதை செய்ய முடியும். ஆனால் மரத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் யார் என்று கேட்டேன். I got faith in what God said, and I just take that. So faith isn't built upon the shifting sands of emotional conceptions. தேவன் என்ன கூறினார் என்பதில் எனக்கு விசுவாசம் உண்டு. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். எனவே விசுவாசமானது உணர்ச்சி வசப்படுகிற கருத்துக்களின் நிலையற்ற மணல் மீது கட்டப்பட்டிருக்கவில்லை. But faith is built upon the standard, God's eternal word, the rock of ages. There's where faith takes its solemn resting place and never moves. Amen. When it's built right there. ஆனால் விசுவாசமோ தேவனுடைய நித்திய வார்த்தையாகிய காலங்களின் கண்மலையின் நியமத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அங்கேதான் விசுவாசமானது அதனுடைய பயபக்தியான இளைப்பாறும் ஸ்தலத்தை எடுத்துக் கொள்கிறது. அது அங்கே சரியாக கட்டப்படும் போது அது ஒருபோதும் அசையாது. Now, making a way. I don't believe that God ever run his office just a haphazard way. I wouldn't run mine, you wouldn't run yours. இப்பொழுது ஒரு வழியை உண்டாக்குதல்.
தேவன் தம்முடைய உத்தியோகத்தை ஒரு தற்செயலான வழியில் நடத்துகிறார் என்று நான் நம்புகிறதில்லை. நான் என்னுடையதை ஏற்க மாட்டேன், நீங்கள் உங்களுடையதை ஏற்க மாட்டீர்கள். Jesus didn't die at Calvary just to say, well, now maybe people will feel sorry for me that I come go to earth and take on the form of flesh and they'll really get saved. Maybe if they see how pitifully I die. God didn't do that. இயேசு கல்வாரியில் சரி, எப்பொழுது ஜனங்கள் எனக்காக பரிதாபப்படலாம், நான் பூமிக்கு வந்து மாம்சரூபத்தை தரிக்கிறேன், நான் எவ்வளவு பரிதாபமாக மரிக்கிறேன் என்பதை அவர்கள் கண்டால் ஒருவேளை அவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறுவதற்காக மரிக்கவில்லை. தேவன் அதை செய்யவில்லை. Jesus died for one purpose, and that was to save those who God foreknew would be saved. That's right. God knew there was going to be somebody saved, and there had to be a preparation or a way made for them to be saved. If there wasn't, salvation wasn't possible. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை ரட்சிக்கவே இயேசு ஒரு நோக்கத்திற்காகவே மரித்தார். அது உண்மை. யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட போகிறார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். மேலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஆயத்தம் அல்லது ஒரு வழி செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் ரட்சிப்பு என்பது சாத்தியமில்லை. So God, foreknowing that people would be saved, knowing who they were, he had to lay a plan down. Now you'd say to me, Brother Branham, then God knows exactly who will be saved correctly. ஆகையால் தேவன் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை முன்னறிந்து அவர்கள் யாராயிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தபடியால் அவர் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை தேவன் சரியாக அறிவாரா என்று கேட்கலாம். சரியாக. Well, why does it say he's not willing that any should perish? He isn't. He isn't willing that any should perish, but that all might come to repentance. சரி, ஏன் ஒருவரும் கெட்டுப்போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை என்று வேதம் கூறுகிறது. அவர் விரும்பவில்லை. ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். But in order to be God, he has to know who will do that, or he wasn't God. Because he's omnipotent, he's omnipresent, he's omniscient. ஆனால் தேவனாக இருக்க வேண்டும் என்றால் யார் அதை செய்வார் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் தேவன் அல்ல. காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவராயிருக்கிறார். He knows everything. He's at every place and all powerful. So foreknowledge looks back and says that he foresaw this and know that's the reason he could tell what the end was from the beginning. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு இடத்திலும் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே முன்னறிவு திரும்பி பார்த்து அவர் இதை முன்னரே கண்டு அறிந்திருக்கிறார் என்று கூறுகிறது. அந்த காரணத்தினால்தான் முடிவு என்னவா இருந்தது என்பதை துவக்கத்தில் இருந்தே அவரால் கூற முடிந்தது. And therefore, knowing that all these marvelous days that we're living in now, and to stand and witness and see the things that we see now, God had to make a preparation for it. ஆகையால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நாட்களில் நாம் இப்பொழுது காண்கிற காரியங்களை காணவும் நின்று சாட்சி கொடுக்கவும் தேவன் அதற்காக ஒரு ஆயத்தத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. The other night was so amazed. A little woman come up to the platform, that big $300,000 place there, and she had a little makeup stuff on her face. அந்த ஒரு இரவு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஒரு சிறு பெண் மேடைக்கு வந்தாள். அங்கே $3 லட்சம் மதிப்புள்ள அந்த பெரிய இடத்தில் அவள் முகத்தில் ஒரு சிறிய ஒப்பனை பொருட்களை பூசியிருந்தாள். She stood there and she started trembling. I said, "You're a Lutheran by the Holy Spirit?" அவள் அங்கேயே நின்று நடுங்க துவங்கினாள். நான் பரிசுத்த ஆவியினால் நீ ஒரு லூத்தரன் என்றேன். She said, "Yes, sir." அவள் ஆமையா என்றாள். And I said, "You're here to be prayed for, and the reason you're walking the way you are, both knees have been broke." I said, "That was caused by a car accident in a car that you were driving in 4 years ago." மேலும் நான் ஜெபிக்கப்படுவதற்காக நீர் இங்கே இருக்கிறீர். நீர் இந்த விதமாக நடந்து கொண்டிருப்பதன் காரணம் என்னவெனில் 2 முழங்கால்களும் உடைக்கப்பட்டிருந்தன என்றேன். நான் அது ஒரு கார் விபத்தினால் உண்டானது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் நீர் ஓட்டிச் சென்ற ஒரு கார் என்றேன். She said, "That's true." அவள் அது உண்மைதான் என்றாள். I said, "Your doctor's a little short fellow, bald-headed, wears glasses." நான் உம்முடைய மருத்துவர் ஒரு சிறிய உருவம் கொண்ட வழுக்கு தலையுடன் மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கிறார் என்றேன். I said, "That's right." அதற்கு அவள் அது உண்மை என்றாள். Now I said, "He's doctoring because that in the knees, the bone has become tubercular, and even the flesh is rotting around the bone." மேலும் நான் அவர் முழங்காலில் உள்ள எலும்பு காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சை அளித்து வருகிறார். மாம்சமும் கூட எலும்பை சுற்றி அழுகிக் கொண்டிருக்கிறது என்று கூறினேன். She said, "That is right." அவள் அது சரிதான் என்றாள். And she says,
Is there a hope for me? அவள் எனக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டா என்று கேட்கிறாள். I said, that depends on your approach to the Lord Jesus. I said, நான் அது கர்த்தராகிய இயேசுவை நீர் அணுகுவதை பொறுத்தது என்றேன். நான் கூறினேன். she said, can you help me? அவள் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள். I said, no ma'am. No one can help you now, but you have to help yourself to God's provided blessings for you. நான் இல்லை அம்மா, இப்பொழுது யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது, ஆனால் தேவன் உனக்காக அளிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களுக்கு நீயே உதவி செய்ய வேண்டும் என்று கூறினேன். And she said, I now believe with all my heart. அவள் நான் இப்பொழுது என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்றாள். I said, the Lord healed you, sister. It's thus saith the Lord. You're healed. நான் சகோதரியே, கர்த்தர் உன்னை சுகப்படுத்தினார், அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும், நீ சுகமடைந்து விட்டாய் என்றேன். She said, Mr. Branham, I haven't been able to kneel, she said, for 4 years while weeping, standing there, rubbing her hands. The great audience of people weeping, watching her. Lutherans, Presbyterians. And I said, why don't you go down to the altar and kneel down? அவள், திரு பிரண்ணாம், என்னால் முழங்காற்படியிட முடியவில்லை என்றாள். மேலும் அவள் 4 ஆண்டுகளாக என்றாள். அவள் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கையில் அவளுடைய கரங்களை தேய்த்துக் கொண்டிருந்தாள். திரளான ஜனக்கூட்டம் அவளை பார்த்து அழுது கொண்டிருந்தது. லுத்தரன்கள், பிரஸ்பிட்டேரியன்கள், மேலும் நான், நீ ஏன் பீடத்தண்டைக்கு சென்று முழங்காற்படியிடக் கூடாது என்று கேட்டேன். She said, let me kneel right here, right where I'm healed. She never moved from her steps, but she knew she was healed. Something took place. See? She knew it. There wasn't any guessing about it. அவள், நான் சுகமடைந்த இடத்தில் நான் இங்கே முழங்காற்படியிடட்டும் என்றாள். அவள் ஒருபோதும் அவளுடைய படிகளில் இருந்து நகர்ந்து செல்லவில்லை. ஆனால் அவள் சுகமடைந்தாள் என்பதை அறிந்திருந்தாள். ஏதோ ஒன்று சம்பவித்தது, பார்த்தீர்களா? அவள் அதை அறிந்திருந்தாள். அதை குறித்து எந்த யூகித்தலும் இல்லை. I said, kneel down. நான் முழங்கால் படியிடு என்றேன். And for the first time in 4 years, with both knees broken, all calloused over, made over the bones together, that woman, like a young woman, knelt on her knees with the tears streaming from her cheeks, raised up her hands to God. 2 முழங்கால்களும் நொறுங்கி கடினப்பட்ட நிலையில், எலும்புகள் ஒன்று சேர்ந்த நிலையில், கடந்த 4 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். அந்த ஸ்திரீ ஒரு வாலிப ஸ்திரியைப் போல அவளுடைய கன்னங்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோட முழங்காற்படியிட்டு அவளுடைய கரங்களை தேவனிடத்தில் உயர்த்தினாள். Just raised right up from there, just as easy like a little girl, and tipped off the platform. What was it? God had to make a way for them. பாருங்கள், அங்கிருந்து மிக எளிதாக எழும்பி ஒரு சிறு பெண்ணைப் போல மேடையிலிருந்து கீழே குதித்தாள். அது என்னவா இருந்தது? தேவன் அதற்கான ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. He sent doctors, that's right. And doctors are fine. And they've done all they could do. But God had made a way. Amen. That's it. See? இப்பொழுது அவர் மருத்துவர்களை அனுப்பினார். அது உண்மை. மருத்துவர்கள் அருமையாக இருக்கிறார்கள். அவர்களால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் அவர்கள் செய்திருந்தனர். ஆனால் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி இருந்தார். அதுதான், பார்த்தீர்களா? After the doctor had failed in his way, God's way is so much higher than our way. What a wonderful thing. மருத்துவர் தன்னுடைய வழியில் தவறிய பிறகு தேவனுடைய வழி நம்முடைய வழியை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாய் உள்ளது. என்ன ஒரு அற்புதமான காரியம். Now to think tonight that you and I don't want to think this, but we were actually natured after the world, say like pigs. இப்பொழுது இந்த இரவு சிந்தித்து பார்க்கையில் நீங்களும் நானும் இதை சிந்திக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாம் உண்மையாகவே உலகத்தின் சுபாவம் உள்ளவர்களாய், அதாவது பன்றிகளைப் போல இருக்கிறோம். And tonight have become saints. Something had to be done. Now we couldn't go into heaven as pigs, we'd have to go into heaven as saints. So a preparation had to be made for this. இன்றிரவில் நாம் பரிசுத்தவானாகிவிட்டோம். ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது நாம் பன்றிகளைப் போல பரலோகத்திற்குள் போக முடியாது. நாம் பரிசுத்தவான்களாக பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். எனவே இதற்காக ஒரு ஆயத்தம் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. And God gave it so beautifully in the Old Testament, back in the book of Numbers, about the 20th chapter, and over in Exodus about 36, 32. தேவன் அதை பழைய ஏற்பாட்டில் மிக அழகாக வெளிப்படுத்தினார். முன்பு என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலும் யாத்ராகமம் 36, 32லும். And we find out that on the day of atonement, God in the types foreshowing what He would do in the antitype when He come, which was Christ. பாவ நிவர்த்தியின் நாளில் வந்தது என்று நாம் கண்டறிகிறோம். தேவன் அந்த மாதிரிகளில் அவர் வரும்போது அந்த முன்மாதிரியில் அவர் என்ன செய்வார் என்பதை முன்னறிவித்தார். அது கிறிஸ்துவாய் இருந்தது. The high priest was commanded to take 2
goats, little goats, and take them in for atonement, offering, and a bullock for his own family. And many of you readers here and studiers of the Bible know just how that the atonement was. பிரதான ஆசாரியன் 2 வெள்ளாடுகளை, சிறிய வெள்ளாடுகளை, அவைகளை பாவநிவர்த்திக்காகவும் ஒரு பலியாகவும் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக ஒரு காளையை எடுத்துக் கொள்வான். இங்கே வாசிக்கிறவர்களும் வேதாகமத்தை படித்தவர்களுமான அநேகர் பாவநிவர்த்தி எப்படி இருந்தது என்பதை அறிவீர்கள். But then one goat, there had to be a lot cast, and the lot fell on one goat, it died, and then the blood of this goat was placed upon the other goat. ஆனால் அதன் பின்னர் ஒரு வெள்ளாடு ஒரு சீட்டு போட வேண்டி இருந்தது. ஒரு வெள்ளாட்டின் மேல் சீட்டு விழுந்தது, அது மரித்தது. அதன் பின்னர் இந்த வெள்ளாட்டின் ரத்தம் மற்றொரு வெள்ளாட்டின் மீது பூசப்பட்டது. With the hands of the high priest confessing the sins of the people upon the living goat, and then a man who was worthy taking the living goat under his arm. பிரதான ஆசாரியனுடைய கரங்களினால் உயிருள்ள வெள்ளாட்டுக்கடாவின் மேல் ஜனங்களின் பாவங்களை அறிக்கை செய்தான். அதற்கு தகுதியான ஒரு மனிதன் உயிருள்ள வெள்ளாட்டை தன் கரத்தின் கீழ் கொண்டு வந்து Went way into the wilderness, where the goat would have to perish and go into an isolated, out of the way place. வெள்ளாடு அழிந்து போக வேண்டி இருந்த வனாந்தரத்துக்குள்ளாக சென்று தனிமைப்படுத்தப்பட்ட வழியில்லாத ஒரு இடத்திற்கு சென்றது. Never no more in that state to come back into the family of his own again, but to be isolated forever, bearing the sins of the people away. இனி ஒருபோதும் அந்த நிலையில் மீண்டும் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு திரும்ப வரவே கூடாது. ஆனால் ஜனங்களின் பாவங்களை சுமந்து என்னென்றைக்குமாய் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். Now I know many scholars perhaps are sitting here, and especially the Adventists, they say that one goat was Christ and the other was the devil. இப்பொழுது இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த அநேக வேத பண்டிதர்களை நான் அறிவேன். விசேஷமாக 7ஆம் நாள் ஆசரிப்புக்காரர் அவர்கள் ஒரு வெள்ளாடு கிறிஸ்துவாய் இருந்தது, மற்றொன்று பிசாசு என்று கூறுகிறார்கள். Brethren, I have to differ a little on that. We can't sacrifice to the devil. Both goats represented Christ. இப்பொழுது சகோதரரே, நான் இதை குறித்து சற்று வித்தியாசப்பட வேண்டும். நாம் பிசாசிற்கு பலி செலுத்த முடியாது. 2 வெள்ளாடுகளும் கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளன. Both of them was Christ. Christ is he bled for our sins, and he bore them himself away. Amen. அவைகள் 2மே கிறிஸ்துவாய் இருந்தன. கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர்தாமே அவைகளை சுமந்து சென்றார். Devil can't bear my sins. Christ is our sin barrier. Get it straight, then your faith won't move. Christ is our sin barrier, and the sins of the world. பிசாசினால் என்னுடைய பாவங்களை சுமக்க முடியாது. கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமப்பவராய் இருக்கிறார். அதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் அசையாது. கிறிஸ்து உலகத்தின் பாவங்களையும் நம்முடைய பாவங்களையும் சுமப்பவராக இருக்கிறார். Christ was the dying animal at the cross. Listen, the lamb slain from the foundation of the world. கிறிஸ்து சிலுவையில் மரித்துக் கொண்டிருக்கிற மிருகமாயிருந்தார். கவனியுங்கள், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். And only the types we were drawing dividends, knowing that the antitype would come someday. முன்னடையாளங்கள் என்றோ ஒரு நாள் வரும் என்று நாம் அறிந்திருந்தோம். நாம் பங்காதாயத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம். Why was he slain from the foundation of the world? Because God perceived in his mind how them things would be and what the church would be and what everything would be. அவர் ஏன் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டார்? ஏனென்றால் அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் என்றும், சபை என்னவா இருக்கும் என்றும், ஒவ்வொரு காரியமும் என்னவா இருக்கும் என்றும் தேவன் தம்முடைய சிந்தையில் அறிந்திருந்தார். And he spoke the word. Amen. And when God speaks the word, it's as good as done right then. So he was slain from the foundation of the world. You see it? அவர் வார்த்தையை உரைத்தார். தேவன் வார்த்தையை உரைக்கும் போது அது அப்பொழுது செய்தது போலவே முடிவாகி விடுகிறது. எனவே அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டார். நீங்கள் அதை காண்கிறீர்களா? When you get down to that now and let your faith rest solemnly, not upon man, not upon theologies of man, not upon church denominations, as good as they are, as good as man is. நீங்கள் இப்பொழுது அதற்கு வரும்போது உங்களுடைய விசுவாசம் பயபக்தியோடு இளைப்பாறட்டும். மனிதனின் பேரில் அல்ல, மனிதனின் வேத சாஸ்திரங்களின் பேரில் அல்ல, சபை ஸ்தாபனங்களின் பேரில் அல்ல. அவைகள் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும்
மனிதன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அது பொருட்டல்ல. Let your faith rest alone in Christ's finished work at Calvary for both sin and salvation. You see it? உங்களுடைய விசுவாசம் கல்வாரியில் பாவத்திற்காகவும் ரட்சிப்பிற்காகவும் கிறிஸ்துவனுடைய முடிவற்ற கிரியைகளில் மாத்திரமே தங்கியிருப்பதாக நீங்கள் அதை காண்கிறீர்களா? Notice Christ came and he was the dying animal, for he was already in prefigure slain before the foundation of the world. You see it? கவனியுங்கள், கிறிஸ்து வந்தார். அவர் வரித்துக் கொண்டிருக்கும் மிருகமாயிருந்தார். ஏனென்றால் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னரே முன் உருவத்தில் அடிக்கப்பட்டார். நீங்கள் அதை காண்கிறீர்களா? God spoke it and said it would be so. So when God speaks, it's forever confirmed in heaven. Amen. The word. தேவன் அதை உரைத்தார். அது அபண்ணமாகவே இருக்கும் என்று கூறினார். எனவே தேவன் பேசும்போது அது என்றென்றைக்குமாய் பரலோகத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது. வார்த்தை. That's where you ought to have faith. If you believe this to be God's eternal, unchangeable word, then every precept that's been spoken, God's word, is a seed. அங்குதான் நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். இது தேவனுடைய நித்தியமான மாற முடியாத வார்த்தை என்று நீங்கள் விசுவாசித்தால் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையில் உரைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் ஒரு வித்தாகும். And everything that God has spoke of in the word is already confirmed in glory. And it's been given to you to act upon. தேவன் வார்த்தையில் உரைத்துள்ள ஒவ்வொரு காரியமும் ஏற்கனவே மகிமையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் செயல்படும்படிக்கு அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. So don't be afraid to take any phase of God's eternal blessed word. Hallelujah. And anchor it in your heart. Now it has to be in soil. ஆகையால் தேவனுடைய நித்தியமான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையின் எந்த கட்டத்தையும் எடுத்து அதை உங்களுடைய இருதயத்தில் நங்கூரமிட பயப்படாதீர்கள். இப்பொழுது அது மண்ணில் இருக்க வேண்டும். Now for instance, I took a grain of corn and put it in blue pumice stone or something like that. It perhaps would not grow because it's a wrong kind of soil. இப்பொழுது உதாரணமாக நான் ஒரு தானிய விதையை எடுத்துக்கொண்டு அதை நீலக்கல்லில் போட்டிருக்கிறேன் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்று. அது ஒரு வேளை வளராது, ஏனென்றால் அது தவறான வகை மண். But if it goes into good fertile blacktop soil, it will grow as sure as it's placed in there. And when the word, ஆனால் அது நல்ல வளமான கருமையான நிலத்திற்கு சென்றால் அது அங்கே வைக்கப்பட்டவுடன் நிச்சயமாக வளரும். மேலும் வார்த்தை, here it is now. When the word of God falls into a heart full of faith, it just has to grow. Amen. It's got to take hold. இப்பொழுது இதோ அது உள்ளது. தேவனுடைய வார்த்தையானது விசுவாசத்தினால் நிறைந்த ஒரு இருதயத்திற்குள் விழும்போது அது வளர வேண்டும், அது பற்றிக்கொள்ள வேண்டும். That's the reason the woman standing there with both knees cast them over like that from the deposits, and the breaking of the knees where both was smashed and the bones rotten with tubercular and also the flesh. அந்த ஸ்திரீ அங்கே நின்று கொண்டிருந்த காரணம் என்னவெனில் இரு முழங்கால்களிலும் எந்த விதமாக சுண்ணாம்பு சத்து சேர்ந்திருந்தது மற்றும் முழங்காலில் எலும்புகள் நொறுங்கி அங்கு இரண்டும் நசுக்கப்பட்டிருந்தன. காசநோயினால் எலும்புகள் அழுகி போய் மாம்சமும் கூட. She wasn't afraid to bow her knees. For what? The word had fell in faith. Springs up. You get it? அவள் முழங்காற்படியிட பயப்படவில்லை. எதற்காக? வார்த்தை விசுவாசத்தில் விழுந்தது, மேலே எழும்புகிறது. இது உங்களுக்கு புரிகிறதா? God before the foundation of the world said that Christ would be here, and he died the innocent for the guilty. And when God spoke it, it was already confirmed when God spoke it. தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னரே கிறிஸ்து இங்கே இருப்பார் என்று கூறினார். அவர் குற்றமற்றவர், குற்றவாளிகளுக்காக அடிக்கப்பட்டு மரிப்பார். தேவன் அதை உரைத்தபோது அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. தேவன் அதை உரைத்தபோது, now before it can be a word, it has to be a thought, for a word is a thought expressed. And then if God in his mind perceived these things, then they were in his mind. இப்பொழுது அது ஒரு வார்த்தையாக இருப்பதற்கு முன்பு அது ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாகும். அதன் பின்னர் தேவன் தம்முடைய சிந்தையில் இந்த காரியங்களை அறிந்திருந்தால் அப்பொழுது அவைகள் அவருடைய சிந்தையில் இருந்தன. Then he spoken
And they're as good as finished when God speaks because He's infallible. Amen. And He can do nothing else. அதன் பின்னர் அவர் அவைகளை பேசினார். தேவன் பேசும்போது அவை முடிந்து விட்டதாகவே கருதப்படும். ஏனென்றால் அவர் பிழையற்றவராயிருக்கிறார். வேறொன்றையும் செய்ய முடியாது. Then God's attitude, if God saves sinners back there on the base of accepting the burnt offering, the sacrifice provided. அப்படியானால் தேவனுடைய மனப்பான்மை, தேவன் அங்கிருந்த பாவிகளை ரட்சித்திருந்தால் சர்வாங்க தகனபலியை ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அருளப்பட்ட பலி. He's got to do the same thing today, or he did wrong when he took the first man in. But amen. If God healed the sick back there upon the basis of the shed blood of an animal, upon the basis of the atonement, அவர் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவர் அதன் மூலம் முதல் மனிதனை எவ்வாறு ஏற்றுக்கொண்ட போது அவர் தவறு செய்தார். தேவன் அங்கிருந்த வியாதியஸ்தரை ஒரு மிருகத்தின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடிப்படையில், பாவ நிவர்த்தியின் அடிப்படையில் சுகப்படுத்தி இருப்பாரானால், he's got to do the same today, or he was wrong when he healed the first person. Amen. He can't change. இன்றைக்கும் அவர் அதையே செய்ய வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவர் முதல் நபரை சுகப்படுத்திய போது அவர் தவறாக இருந்தார். பார்த்தீர்களா, அவர் மாற முடியாது. We grow, we mature, we find better things, we talk of better things, we wear better clothes, drive a better automobile. We're progressing. நாம் வளருகிறோம், நாம் முதிர்ச்சி அடைகிறோம், நாம் மேலான காரியங்களை கண்டறிகிறோம், நாம் மேலான காரியங்களை குறித்து பேசுகிறோம், நாம் சிறந்த ஆடைகளை அணிந்து ஒரு சிறந்த மோட்டார் வாகனத்தை ஓட்டுகிறோம், நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். But God cannot progress in that way because He was perfect to begin with. Amen. And perfection cannot progress anymore. Amen. It's already perfection. Amen. ஆனால் தேவனால் அந்த விதமாக முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர் துவக்கத்திலேயே பரிபூர்ணமாக இருந்தார். பரிபூர்ணமானது இனிமேல் முன்னேற முடியாது. அது ஏற்கனவே பூரணமாகிவிட்டது. ஆமென். So he don't have to say, well, this is a different age, we've got a better thought now. If it is, he can't be God. So if he is God, what he spoke back there, he has to stay with it because he was perfect there and is perfect now. எனவே அவர் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான காலம். நாம் இப்பொழுது ஒரு மேலான சிந்தையை பெற்றுள்ளோம் என்று கூற வேண்டியதில்லை. அப்படியானால் அவர் தேவனாக இருக்க முடியாது. எனவே அவர் தேவனாக இருப்பாரானால் அவர் அங்கே முன்பு பேசினதோ அவர் அதனோடு தரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அங்கே பரிபூர்ணராய் இருந்தார், இப்பொழுதும் பரிபூர்ணமாய் இருக்கிறார். You see it? And he can't progress. He can't. Well, I mean, he can't in better things. Make this a little. Say this to be a little better. பார்த்தீர்களா, நீங்கள் அதை காண்கிறீர்களா? அப்பொழுது அவரால் முன்னேற முடியாது. அவரால் முடியாது. பாருங்கள், நான் பொறுப்படுத்தி கூறுவது அவரால் காரியங்களை மேம்படுத்த முடியாது. இதை சற்று, இது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று கூறுங்கள். You say, what about the old lamb and this lamb? நீங்களோ பழைய ஆட்டுக்குட்டியையும் இந்த ஆட்டுக்குட்டியையும் குறித்து என்ன என்று கேட்கலாம். That was a type waiting for it, and he said it was. He spoke of the lamb slain in the foundation of the world in the beginning. I'll put enmity against her seed and the serpent's seed. அது ஒரு முன்னடையாளமாய் இருந்தது, அதற்காக காத்திருந்தது. அவர் அதை கூறினார். ஆதியிலே உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை குறித்து அவர் பேசினார். அவளுடைய வித்துக்கும் சர்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். And then to wait till that fullness of time came, God gave a propitiation of sin through the shed blood of the lamb, pointing. அதன் பின்னர் அந்த முழு நேரத்திற்காக காத்திருக்க தேவன் ஒரு பாவ நிவர்த்தியை அளித்தார். ஆட்டுக்குட்டியின் சிந்தப்பட்ட ரத்தத்தினூடாக சுட்டி காட்டுகின்றது. He gave the same thing through the moon at night, being the sun in the daytime. The moon being a shadow of the sun shining on the moon, making a shadow. பகல் நேரத்தில் சூரியனாக இருந்ததை குறித்து அவர் இரவில் சந்திரன் மூலமாக அதே காரியத்தை அளித்தார். சந்திரன் சூரியனின் நிழலா இருந்தபடியால், அல்லது சூரியன் சந்திரனில் பிரகாசித்துக் கொண்டு ஒரு நிழலை உருவாக்குகிறது. The moon and the sun is husband and wife. And while the sun is gone away, it throws its light against the moon to give us a smaller light until the sun comes, and when the sun comes, the moon fades out. Amen. சந்திரனும் சூரியனும் கணவன் மனைவி. சூரியன் மறைந்து விட்டாலும் அது சூரியன் வரும் வரையில் நமக்கு ஒரு சிறிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஒளியை சந்திரன் மீது வீசுகிறது. சூரியன் தோன்றும் போது சந்திரனும் மறைந்து விடுகிறது. Christ is the sun who's gone to glory and shining on the church with the same kind of light he shined when he was here. கிறிஸ்து மகிமைக்கு சென்றுள்ள சூரியனாய் இருக்கிறார்.
அவர் இங்கிருந்த போது அவர் பிரகாசித்த அதே ஒளியோடு சபையின் மேல் பிரகாசித்தார். And the church is the light of the world until Jesus comes and it all melts together. Praise God. Like the moonlight and the sunlight becomes one light. When it emerges together, when Christ and His church comes together at the great millennium, they emerge into one. இயேசு வரும் வரைக்கும் சபையானது உலகின் வெளிச்சமாய் உள்ளது. அவை யாவும் ஒன்று சேர்ந்து உருகும். நிலவொளியும் சூரிய ஒளியும் ஒன்றாக சேரும்போது அது ஒரு ஒளியாக மாறுகிறது. கிறிஸ்துவும் அவருடைய சபையும் மகத்தான 1000 வருட அரசாட்சியில் ஒன்று சேரும்போது அவர்கள் ஒன்றாக வெளிப்படுகின்றனர். And today ye are the light of the world. In His presence, in His absence rather, He is giving you the light to shine with while He's here. இன்றைக்கு நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னத்தில், சரியாக கூறினால் அவர் இல்லாத வேளையில், அவர் இங்கிருக்கையில் நீங்கள் பிரகாசிக்கும்படி அவர் ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். All the old things, all the things of the earth are a type of the heavenly. பண்டைய காரியங்கள் யாவும், பூமியின் காரியங்கள் யாவும் பரலோகத்திற்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றன. Even to spiders